அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். விவரங்கள் என்ன? ராதா, பொங்கலுக்கு ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த 1000 ரூபாய் வழங்கப்படுவது வழக்கம். கடந்த ஆண்டும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. அதே போன்று இந்த ஆண்டும் வரக்கூடிய 15ஆம் தேதி தமிழர்களுடைய முக்கியமான விழாவாக கொண்டாடப்படக்கூடிய பொங்கல் திருவிழாவை ஒட்டி பாத்தீங்கன்னா வரக்கூடிய 15ஆம் தேதிக்காக இந்த அறிவிப்பு என்பது நாளை மறுநாள் முதலமைச்சர் வெளியிடுகிறார். அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்கிறாங்க. அரிசி அட்டைதாரர்கள் மற்றும் சர்க்கரை அட்டைதாரர்கள். இவர்களுக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 1000 ரூபாய் வழங்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம இதுல சிறப்பா பாத்தீங்கன்னா 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பாத்தீங்கன்னா ஒரு முழு கரும்பு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து 2 கோடி கரும்புகள் வாங்கப்பட இருக்கின்றன. தமிழக அரசின் உணவுத்துறை சார்பாக இதற்கான கொள்முதலுக்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு முழு கரும்பு, ஏன்னா பாத்தீங்கன்னா கரும்பு இல்லாம பொங்கல் யாருமே கொண்டாடுறதில்ல. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவையாக கரும்பு இருக்கிறது. விவசாயிகளும் பலனடைவார்கள். கடலூர் போன்ற மாவட்டங்களிலிருந்து விவசாயிகள் இந்த கருப்பு கரும்பை பயிரிடுகிறார்கள். அவர்களிடமிருந்து வாங்கும் பொழுது அவர்களுக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தமிழக அரசு இதற்காக கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட இருக்கிறது. அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த இறுதி முடிவு தலைமைச் செயலகத்தில் எட்டப்பட்டிருக்கிறது. இது குறித்த ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் வரக்கூடிய நாளை மறுநாள் புதன்கிழமை நடைபெற இருக்கிறது. இதற்காக இன்றைக்கு பெரும்பாலான எதிர்பார்த்து காத்திருந்த பல அரசியல் கட்சி தலைவர்களும் கூட குறிப்பாக கேள்விகள் கேட்டிருந்தார்கள். இந்த நிலையில தமிழக அரசு இந்த முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது. 10ஆம் தேதிக்குள் அனைவருக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை சென்றடைவதற்கு, ஏன்னா 5ஆம் தேதி வரலும் இருக்கிறதுனால அதற்கான ஏற்பாடுகள் அறிவித்து டோக்கன் வாயிலாக ஒவ்வொருத்தருக்கும் டோக்கன் கொடுத்து 1000 ரூபாய் வழங்குவதற்கு தமிழக அரசு இறுதி முடிவு எடுத்திருக்கிறது. ராதா, எல்லா அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படுமா? ஏதேனும் இதுல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கா? அது குறித்தான விவரங்கள் இருக்கா? எப்போல இருந்து வழங்கப்படும் அப்படின்ற தேதி குறிப்பா சொல்லியிருக்காங்களா? நிச்சயமாக ராதா, 3ஆம் தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானவுடன் பாத்தீங்கன்னா அடுத்த சனிக்கிழமையிலிருந்து விநியோகம் முதலமைச்சர் ஒரு இடத்தில் இருந்து தொடங்கி வைப்பார். அதனை தொடர்ச்சி மாவட்ட அமைச்சர்கள் ஆங்காங்கே தொடங்கி வைப்பார்கள். 15ஆம் தேதிக்குள் அனைவருக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு போய் சேரணும்னு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி வருகிறது. 15ஆம் தேதி திங்கட்கிழமை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாக அனைவருக்கும் போய் சேரணும். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அரிசி அட்டைதாரர்களுக்கும் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கும் இது வழங்க இருக்கு முடிவு செய்திருக்காங்க. அது மாதிரி ஒயிட் கார்டுக்கு மட்டும் இது பொருந்தாது. இதுதான் கடந்த முறை 2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில இந்த முக்கியமான முடிவை தற்போது தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். தமிழர்களின் முக்கியமான விழாவாக இருக்கக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகைக்காக 2000 கோடி ரூபாய்க்கு மேல் தமிழக அரசு செலவு செய்ய தயாராக இருக்கிறது. பொங்கல் பண்டிகை கொண்டாட 1000 ரூபாய் அவர்களுக்கு ரொக்கமாக வழங்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. குறிப்பாக வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கும் இது பொருந்தும். ஏற்கனவே அவர்களுக்கு 6000 கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த 1000 ரூபாயும் சேர்த்து வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ராதா, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.